இப்போ இந்த புதிய பாலத்தை வந்து 535 கோடி ரூபாய் செலவில் கட்டியிருக்காங்க. திறக்க போகிற நேரத்தில் இந்த ரயில்வே பாதுகாப்பான சௌத்ரி வந்து இதில் சொன்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை கூட பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது ரிசர்ச் டிசைன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன். இப்போ எந்த ஒரு அமைப்புமே வந்து தொடர்ந்து ஆய்வில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். எந்த புதிய திட்டம் வந்தாலும் அது இந்த ஆர்டிஎஸ்ஓ இடத்துல தான் போகும். ஆனால் அவர்கள் அதை தட்டி கழித்து விட்டார்கள். டெக்னிக்கல் அட்வைசரி குரூப் அமைப்பார்கள். தொழில்நுட்ப ரீதியாக அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு அந்த குழுவும் அமைக்கப்படவில்லை. இதையெல்லாம் ரயில்வே போர்டுங்கிற ஒரு பெரிய அமைப்பு இருக்கிறது. அவர்களும் இந்த ஆர்டிஎஸ்ஓ தட்டி கழித்ததை பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டார்கள். அது சரியானது என்று தான் நான் நினைக்கிறேன். வாவ் தமிழ நேயர்களுக்கு வணக்கம். பாம்பன் ரயில் பாலம் விரைவில் திறக்கப்பட இருக்கு. இந்த நேரத்தில் அதில் சில பிரச்சனைகள் இருக்கிறதா ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கார் பொறியாளர் மு. ராமநாதன் அவர்கள். வணக்கம் ராமநாதன். வணக்கங்க. இந்த பாம்பன் ரயில் பாலத்தோட பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது இது பொறியியல் ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே அளவுக்கு வரலாற்று ரீதியாக கலாச்சார ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பாலம் இது. இது வந்து கிழக்கித்திய கம்பெனி வந்து 1870 முதல்ல ஒரு திட்டம் வகுக்கிறார்கள். அப்போ அது வரைக்கும் ராமேஸ்வரம் ஒரு தீவாகத்தான் இருந்தது. ராமேஸ்வரத்தை பாம்பனோடு இணைக்க வேண்டும் என்பது தான் முதல்ல அவர்கள் போட்ட திட்டம். இப்போ பாம்பன்லேருந்து ராமேஸ்வரம், அப்புறம் ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி, தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னார் வரைக்கும் ஒரு நீண்ட பாலம் அமைப்பதாக ஒரு திட்டம் போட்டார்கள். அதற்கு அந்த நாளில் 3 கோடி ரூபாய்க்கும் குறைவான மதிப்பீடு, 2.9 கோடி மதிப்பீட்டில் ஒரு திட்டம் வகுத்தார்கள். அது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திற்கு போனது. அவர்கள் அதை பரிசீலித்தார்கள். ஆனால் அதை அங்கீகரிக்கவில்லை. செலவு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். 70 லட்சம் ரூபாயை அனுமதித்தார்கள். அதில் தான் இந்த பாம்பன்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்குமான பாலம் கட்டப்பட்டது. பாரதியார் பாடியிருக்கிறார், சிங்களத்தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம் அப்படின்னு பாடியிருக்கிறார். அந்த கனவு இன்றளவும் கனவாகவே இருக்கிறது. நாம் இன்னும் சிங்களத்தீவுக்கு பாலம் அமைக்க வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். அது ஒரு பக்கம். ஆனால் இந்த பாம்பன்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்குமான பாலம் 1914 பயன்பாட்டுக்கு வந்தது. அன்று முதல் இது சிறப்பாக இயங்கி கொண்டிருந்தது. இதில் என்ன பிரச்சனை, அது வரைக்கும் ஒரு தீவாக இருந்த ராமேஸ்வரம் மக்கள் அப்போது தான் முதலாக அவர்களுடைய மீன்பிடி பொருட்கள், ஜவுளி பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பாம்பனுக்கும் நம்முடைய மெயின்லேண்டுக்கும் வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அதை வணிக ரீதியாக அந்த மக்களுக்கு பெரிய பலனளித்தது. 1983 கருப்பு ஜூலை மாதம் என்று ஈழ வரலாற்றில் குறிக்கப்படுகிற மாதம். அதற்கு பிற்பாடு ஆயிரக்கணக்கான ஈழத்தமிழ் அகதிகள் வந்தார்கள். அவர்களெல்லாம் அந்த பாலத்தின் வழியாகத்தான் பாம்பன் முகாமுக்கு வந்து சேர்ந்தார்கள். டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய சுயசரிதியிலே சொல்லியிருக்கிறார். அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது அதிகாலையில் வந்து பாம்பனில் வந்து செய்தித்தாள்கள் எல்லாம் வாங்கி கொண்டு ராமேஸ்வரம் தீவுக்கு வந்து வீடுகளுக்கெல்லாம் விநியோகிப்பார். அது அவருடைய செலவுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துவார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆகவே இது கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, வரலாற்று ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த பாலம். 1964 புயலில் அது அதிகமாக பாதிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு குறிப்பாக 2000க்கு அப்புறம் இதில் பல துருப்பிடித்தல், அரிப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் வந்தது. அதை தொடர்ந்து மேம்படுத்தி கொண்டிருந்தார்கள், பராமரித்து கொண்டிருந்தார்கள். அதை தொடர்ந்து இது கண்காணிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது, ஆனால் தொடர்ந்து பராமரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் இதை வந்து நாம் அடுத்து இன்னொரு பாலம் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து 2019 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதற்கான அடிக்கல் நாட்டினார். அப்போவும் இந்த பாலம் பயன்பாட்டில் தான் இருந்தது. 2022 வேண்டாம், இது வந்து முதல்ல அதனுடைய அனுமதிக்கப்பட்ட வேகம் என்பது 50 கிலோமீட்டர், மணிக்கு 50 கிலோமீட்டர். அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வந்தார்கள். அதில் காற்று வேகமாக அடிக்கிற போது ரொம்ப குறைத்தார்கள், எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் 2022 இல்லை, இதை பயன்படுத்த வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் அதற்கிடையில் 1988 ஒரு சாலை பாலம் கட்டப்பட்டது. தேசிய நெடுஞ்சாலை 49 நீட்சியாக ஒரு சாலை பாலம் கட்டப்பட்டது. அப்போது பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி திறந்து வைத்தார். இந்திரா காந்தி அம்மையாருடைய பேரில் அந்த பாலம் இன்றளவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது கூட இந்த ரயில் பாலம்
இப்போது புதிய பாலம் திறக்கப்பட்டால் இன்னும் அது பயன்பாட்டில் இருக்கும். இது வந்து ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் ஆன்மீக ரீதியாக இணைக்கிறது என்று கூட சொல்லுவார்கள். வட இந்தியாவில் காசியில் விஸ்வநாதரை வழிபடுகிறவர்கள் தென்னிந்தியாவில் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி வழிபடுவதற்கும், இங்கே இருக்கிற நம்முடைய மக்கள் ராமநாதரை வழிபடுகிறவர்கள் விஸ்வநாதனை வழிபடுவதற்கும் ஆனால் ஒரு இணைப்பாக கூட இந்த பாலம் அமைந்தது. இது ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பாலம். அதன் அடிப்படையில் இப்போ அது புதுப்பிப்பதும் புதிதாக கட்டுவதும் அவசியமான விஷயங்கள். இப்போ இந்த புதிய பாலத்தை வந்து 535 கோடி ரூபாய் செலவில் கட்டியிருக்காங்க. 4 ஆண்டுகளாக கட்டியிருக்காங்க. இப்போது திறக்க போகிற நேரத்தில் இந்த ரயில்வே பாதுகாப்பான சௌத்ரி வந்து இதில் சொன்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பிரச்சனைகள் சார்? இது மிகவும் முக்கியமான ஒரு அறிக்கை. அவர் இந்த ரயில்வே பாதுகாப்பான கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி சௌத்ரின்னு பேர். அவர் ஒரு முக்கியமான அறிக்கையை கொடுத்துருக்காரு. கடந்த நவம்பர் 26ஆம் தேதி அந்த அறிக்கையை கொடுத்துருக்கிறார். 2-3 நாட்களுக்கு பிற்பாடு ஊடகங்களில் வந்தது. அதிலிருந்து அது பற்றிய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர் அந்த அறிக்கையை ரொம்ப அதாவது அதில் 2 விஷயத்தை நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்கணும். ஒன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பாலத்திலே இந்த ரயில் இதில் போகலாம் என்று அவர் அனுமதித்து விட்டார். அதாவது ஒரு பலவீனமாக இருக்கிறது, இதில் பயன்படுத்த முடியாது என்கிற மாதிரியான அச்சங்கள் எல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் அதில் கவனம் கொள்ள வேண்டிய விஷயம் வந்து அவர் ரயில் போக்குவரத்தை அனுமதித்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை, பாரதூரமான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். அந்த வகையில் இந்த அறிக்கை ரொம்ப முக்கியமானது. அவர் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை கூட பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பாலம், அது வந்து அதனுடைய திட்டமிடலில் இருந்து கட்டுமானம் வரைக்கும் ரொம்பவும் கவனக்குறைவாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் அந்த அறிக்கையை அவர் ஆரம்பிக்கிறார். அவருடைய குற்றச்சாட்டுக்களை வந்து நம்ம வந்து ஒரு 3 விதமாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று ப்ரொசீஜரல் எரர்ஸ் என்று சொல்லக்கூடிய தவறுகள், அதாவது அந்த திட்டமிடலில் ஏற்பட்ட தவறுகள். 2வது வந்து அந்த கட்டுமானத்தில் ஏற்பட்ட தவறுகள். இந்த கட்டுமானத்தில் ஏற்பட்ட சில தவறுகள் திருத்த முடியாத தவறுகள், பல தவறுகள் திருத்தக்கூடிய தவறுகள். இப்போ இந்த 3ஆக இதை பிரித்து கொள்ளலாம். முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்திய ரயில்வேல ஒரு அமைப்பு இருக்கிறது, RDSO என்று சொல்லுவார்கள், ரிசர்ச் டிசைன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன். அதாவது ஆராய்ச்சி, வடிவமைப்பு, விதிமுறைகள், இது 3ஐயும் ஒருங்கிணைக்கிற அமைப்பு. இப்போ எந்த ஒரு அமைப்புமே வந்து தொடர்ந்து ஆய்வில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். புதிதாக உள்ள தொழில்நுட்ப வளர்ச்சிகளை தன்னகத்தை கொண்டு அதற்கேற்றபடி வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் ஆராய்ச்சி. அதற்கேற்றபடியில் வடிவமைப்பு கொள்கைகளை மாற்ற வேண்டும். இந்த கட்டுமானத்துக்கான விதிமுறைகளையும் மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இது 3ஐயும் இந்திய ரயில்வேயின் சார்பாக இந்த RDSO என்கிற அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. எந்த புதிய திட்டம் வந்தாலும் அது இந்த RDSO இடத்துல தான் போகும். இப்போது இந்த வந்தே பாரத் ரயில் வந்தது. அப்போ அதில் வந்து ரயில் பெட்டிகளுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் இருந்தது. அதனுடைய வேகத்தில் வித்தியாசம் இருந்தது. அதனுடைய சமிக்ஞைகளில், சிக்னலிங்கில் வித்தியாசம் வந்து இதையெல்லாம் இவர்கள் தான் அங்கீகரித்தார்கள். அதே போல் இந்த கவாச்னு சொல்லக்கூடிய இந்த ரயில்கள் மோதுவதை தவிர்ப்பதற்காக ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கிறது. அதெல்லாம் இந்த RDSO தான் பார்த்து. இது மாதிரி எந்த தொழில்நுட்பங்களும் இவர்களுக்கு தான் போகும். புதிய பாலத்தை பொறுத்த மட்டும் இதனுடைய தொழில்நுட்பம், இதனுடைய வடிவமைப்பெல்லாம் ரொம்ப புதிது. இதனுடைய நடுவில் இருக்கக்கூடிய இந்த பாலத்தில் வந்து 79 மீட்டர் வந்து இந்த ஸ்பேன் என்று சொல்வது 2 தூண்களுக்கு இடையில் உள்ள தூரம். அது வந்து கிட்டத்தட்ட 230 அடி இடைவெளி, 2 தூண்களுக்கு இடையில மெயினான தூண்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி. அது நம்ம சாதாரணமாக ஒரு 10 அடி 12 அடி நம்முடைய ஒரு அறையினுடைய நீளம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 20 அறைகளுடைய நீளத்தில் இருக்குது. ஸோ அவ்வளவு பெரிய இடைவெளி. அப்போ தான் அந்த கப்பல்கள்லாம் போக முடியும். அந்த அளவுக்குள்ள ஒரு வடிவமைப்பு. அப்போ இது வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் ஒரு ஸ்பானிஷ் கம்பெனியினுடைய வடிவமைப்பில் இதை செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் சரி. ஆனால் அதற்கு அடுத்து இதை வந்து பரிசீலிப்பதும் அங்கீகரிப்பதும் இந்த RDSO செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இதை தட்டி கழித்து விட்டார்கள் என்று இந்த CRS வந்து குற்றஞ்சாட்டுகிறார். இதே மாதிரி இந்த மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள் வருகிற போது ஒரு டெக்னிக்கல் அட்வைசரி குரூப் அமைப்பார்கள். தொழில்நுட்ப ரீதியாக அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு ஒரு குழு அமைப்பார்கள். அந்த குழுவும் அமைக்கப்படவில்லை. இப்போ இதையெல்லாம் ரயில்வே போர்டுங்கிற ஒரு பெரிய அமைப்பு இருக்கிறது. அவர்கள் தான் இதையெல்லாம் பார்த்து செய்ய வேண்டும். அவர்களும் இந்த RDSO தட்டி கழித்ததை பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டார்கள். அதை அவர்கள் வற்புறுத்தவில்லை. டெக்னிக்கல் அட்வைசரி குரூப் என்பது அமைக்கப்படவில்லை. இதெல்லாம் வந்து தவறுகள் என்று அவர் குற்றஞ்சாட்டுகிறார். அது சரியானது என்று தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து நம்ம வந்து இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்திய ரயில்வே நிச்சயமாக இதை செய்திருக்க வேண்டும்.
அது அதாவது நம்முடைய ரயில்வே அமைப்பை அதனுடைய தொழில்நுட்ப வலுவை அதிகரித்து கொள்கிற ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும். அதை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். இந்த பாலத்துக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாங்க சார்? நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 விதமானதை பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து இப்போ இவ்வளவு பெரிய, அதாவது இதில் வந்து சில தவறுகள், அதாவது இப்போ நம்ம வந்து இந்த உத்தரம் சொல்கிறோம், கர்டர்னு சொல்கிறோம், ஐ வடிவில் இருக்கும், சி வடிவில் இருக்கும், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பெரிய பாலங்கள் அமைக்கிற போது, இப்போ நம்ம ஒரு ஒர்க் ஷாப் இருக்குன்னா அதில் ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த எல் வடிவில் இருக்கக்கூடிய கம்பியோட வந்து அவர்கள் இணைத்து கட்டுவார்கள். அது மாதிரி இது பெரிய பாலம், இவ்வளோ 230 அடி இருக்குது. மற்றதெல்லாம் வந்து 18 மீட்டர் நீளத்தில் இருக்குது. அதாவது மற்ற ஸ்பேன்லாம் 18 மீட்டர் நீளத்துலையும், இது மட்டும் 72 மீட்டர் நீளத்துலையும் இந்த அளவுக்குள்ள இதுக்கேற்ற மாதிரி வடிவமைத்திருக்கிறார்கள். அப்போ இதற்காக சிறப்பாக வடிவமைக்க வேண்டும். இதை வந்து ஃபேப்ரிகேஷன், இதனுடைய அமைப்பு வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் ஷாப்பில் தான் அதனுடைய எல்லா வெல்டிங்கும் பண்ணணும். அப்போ அதற்கு மேலேயும் கீழேயும் இந்த பிளேட் கர்டர்னு சொல்லக்கூடிய கனமான தகடுகளை வைப்பார். இதற்கான வெல்டிங்கை வந்து அவர்கள் வந்து பட்டறையில் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வந்து பணித்தளத்தில் சைட்டில் செய்தார்கள் என்பது சிஆர்எஸ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இப்போ இந்த வெல்டிங்லேயும் ஒரு 20% வந்து பரிசோதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. அதை அவர்கள் பரிசோதித்திருக்கிறார்கள். ஆனால் இவர் என்ன கண்டுபிடித்திருக்கிறார் என்றால், மனப்பூர்வமாக அவர் டெலிபரேட் என்கிற ஆங்கில சொல்லி பயன்படுத்துகிறார். மனப்பூர்வமாக இவங்க வந்து பட்டறையில் செய்த வெல்டிங்கை மட்டும்தான் பரிசோதித்திருக்கிறார்கள். இங்கே சைட்டில் பண்ண வெல்டிங்கை இங்கே சோதிக்கவே இல்லை என்று சொல்கிறார். இங்கே பண்ணும்போது அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. இது வந்து அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்னு சொல்கிறாங்க, சூழ்நிலை, ஒரு கடற்காற்றும் ஒரு உப்பு காற்றும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பண்ணுவதற்கும் ஒரு கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்டில் பண்ணுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அது சாதாரண இடங்கள்லேயே சைட் வெல்டிங்கை பண்ணக்கூடாதுங்கும் போது இந்த மாதிரி சூழலில் அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள். அதை அவர்கள் அங்கே அந்த திட்ட குழுவில் இருந்தவர்களெல்லாம் அனுமதித்திருக்கிறார்கள். அதை அவர் வந்து கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சில இடங்களில் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய வெல்டிங்கினுடைய அதனுடைய தாங்கு திறன் வந்து அவர் 1/3 வரை கூட குறைந்திருக்கும் என்று அவர் அனுமானிக்கிறார். நான் ஒரு சமூக வலைத்தளத்தில் பார்த்தேன், இந்த பாலத்தினுடைய வலுவே ஒரு 1/3 குறைந்து விட்டது என்று சிஆர்எஸ் சொல்லுகிறாருங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்படின்னு அவர் சொல்லலை. அந்த பாலம் வலுவாக இருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதனுடைய வடிவமைப்பு வேகம் வந்து 80 கிலோமீட்டர், மணிக்கு 80 கிலோமீட்டர். அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இதில் வந்து மற்ற ஸ்பேனில், அதாவது இந்த 18 மீட்டர் ஸ்பேனில் எல்லாம் இது வந்து 75 கிலோமீட்டர் போகலாம். இந்த 72 மீட்டர் கூடிய மெயின் ஸ்பேனில் மட்டும் இது வந்து 50 கிலோமீட்டரில் போகலாம். அதாவது கப்பல் போகிறதுக்கான அந்த லிஃப்ட் இருக்கிற இடத்துல மட்டும் 50 கிலோமீட்டர் என்று அவர் அனுமதிச்சிருக்கார். இதை வந்து நீங்கள் பின்னாடி இந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்த பிற்பாடு கூட்டிக் கொள்ளலாம் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆனால் இது வந்து மொத்த பாலத்தினுடைய வலுவே ஒரு 1/3 குறைந்ததுன்னா அவர் அதை அனுமதிச்சிருக்க மாட்டார். இது வந்து ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு சென்சேஷனலாக சொல்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க வந்து இந்த வெல்டிங்கை வந்து சைட்டில் பண்ணது என்பதை அவர் மிக வன்மையாக கண்டித்திருக்கிறார். இப்போ அதை பற்றி நம்ம எந்த அளவுக்கு அதை சரி பண்ண முடியும்னு தெரியாது. இன்னும் சில குறைகள் அவர் சொல்கிறார். அலைன்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த வழித்தடம் இருக்கு இல்லையா, அது ஹரிசாண்டல் அலைன்மெண்ட், வெர்டிக்கல் அலைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதில் வந்து குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சமிக்கைகள், அதனுடைய இந்த சர்க்கியூட் டயக்ராம்ஸ், அதில் வந்து அவர்கள் நிறைய வந்து கைகளிலே திருத்தம் பண்ணி செஞ்சுட்டாங்க, இதெல்லாம் இன்னும் முறைப்படுத்தவில்லை என்று சொல்லுகிறார். அதே மாதிரி இங்கே பாம்பனில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர், அங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்மேன், இவர்களுக்கான பயிற்சி குறைவாக இருக்கிறது என்ற ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நாம் நிச்சயமாக சரி பண்ணிவிட முடியும். இவர் ரயில்வேல இருந்துட்டு எப்படி சார் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கிறார் ரயில்வே பாதுகாப்பு? இது ஒரு நல்ல கேள்வி. இது வந்து ஆரம்ப காலத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் வந்து ஒரு ரயில்வே பொறியாளர் தான், ரயில்வே எக்ஸ்பர்ட் தான். ஆனால் இவர் வந்து ரயில்வே மினிஸ்ட்ரிக்கு கீழே வரமாட்டார். இவர் வந்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி கீழே, விமானத்துறைக்கு கீழே வருவார். அப்படி ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார்கள். அது நிர்வாக ரீதியாக அவர் ரயில்வேலே இருந்தால் இவர் 2 பேருக்கும் ஒரே தலைவர் இருப்பார், ஒரே தலைமை பொறியாளர் இருப்பார், அல்லது ஒரே டைரக்டர் இருப்பார் என்பதனால அவர்கள் ஆரம்பத்திலேருந்து இப்படி நிர்வாக ரீதியாக இப்படி பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர் ரயில்வே துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் ஒரு சுயேட்சையாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சிஆர்எஸ்க்கு இருக்கிறது. இப்போ இந்த சிஆர்எஸ் வந்து எல்லா ரயில், இப்போ இந்த மெயின் ஸ்ட்ரீம் ரயில்வே மட்டும் இல்லை, எல்லா மெட்ரோ ரயில்களுக்குமே இந்த சிஆர்எஸ்னுடைய சேவையை தான் பயன்படுத்துகிறார்கள். எந்த மெட்ரோ ரயில் ஓட வேண்டும் என்றாலும் அந்த கட்டுமான பணியெல்லாம் முடிந்த பிற்பாடு இந்த சிஆர்எஸ் வந்து அவருடைய சோதனையெல்லாம் முடிந்து அவர் சான்றளித்த பிற்பாடு தான்
ரயில் ஓட முடியும். இப்போ இந்த பாம்பன் பாலம் வந்து பழைய பாலம், அதாவது 1914 கட்டினது. அது இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அது வலுவிழந்திருக்கு. ஆனா இது கட்டும்போதே இவ்வளோ பிரச்சனைன்றாங்க. என்ன வித்தியாசம் 2த்துக்கும்? அந்த கட்டுனதுக்கும் இப்போ கட்டுனதுக்கும் என்ன வித்தியாசம்? இதை வந்து சிஆர்எஸ் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருக்காரு. அதாவது 1914 வந்து இது கட்டப்படும்போது அதுக்கு ஒரு 5 ஆண்டுகள் முன்னாடியே தொடங்கிட்டாங்க. அப்போ கட்டப்படும்போது இரும்பு உருக்காலை என்பதே வந்து இந்தியாவில் கிடையாது. இரும்பு ரீதியான எந்த தொழில்நுட்பமும் கிடையாது. நான் வந்து கொச்சியில் ரொம்ப நாள் பணியாற்றினேன். அங்கே வந்து அது வந்து ஒரு ட்வின் சிட்டிஸ்னு சொல்லுவாங்க, இரட்டை நகரங்கள். எர்ணாகுளம் ஒரு பக்கம் இருக்கும், கொச்சின் ஒரு பக்கம் இருக்கும். ரெண்டையும் இணைக்கிற, ரெண்டுக்கு நடுவில் அரபிக்கடலினுடைய பேக் வாட்டர்ஸ், அது ரெண்டையும் இணைக்கிற ஒரு பாலம் இருக்கிறதுக்கு வெந்துருத்தி பாலம் என்று பெயர். அதுவும் இரும்பு பாலம் தான். அப்போ அந்த மாதிரி வெள்ளைக்காரர்கள் வந்து இந்த மாதிரி நமக்கு புதுமையாக இருக்கக்கூடிய அந்த கச்சா பொருட்களே இல்லாத போது அந்த இரும்பு எல்லாம் கப்பலில் கொண்டு வந்து அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து இங்கே கட்டினார்கள். அதெல்லாம் அப்போ அந்த வெந்துருத்தி பாலம் கூட சமீபத்தில் தான் இப்போ வந்து இன்னொரு புதிய பாலம் கட்டினார்கள். அந்த பழைய பாலம் அப்படி இருக்குது, ஒரு காட்சி பொருளாக வைத்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு அதை சிறப்பாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். முன்னாடி சொன்ன மாதிரி அது தொடர்ந்து கண்காணிக்கப்படக்கூட இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வந்த பிற்பாடு அதை பராமரிப்பு செய்தார்கள். அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் வந்து தொழில்நுட்ப ரீதியாக அதை மிக கவனத்தோடு செய்திருக்கிறார்கள். இப்போ நமக்கு இன்னும் வாய்ப்பும் வசதிகளும் அதிகமாக இருக்கிறது. அப்போல்லாம் காங்கிரீட் தொழில்நுட்பங்கள்லாம் பெருசாக வரல, இப்போ வந்திருக்கிறது. நாம் இன்னும் அதை சிறப்பாக செய்திருக்க வேண்டும். அதை செய்யலை அப்படிங்கிறது தான் சிஆர்எஸும் அதில் தன்னுடைய அறிக்கையில் குறையாக சொல்லுகிறார்.